தாவேக்கா தனிப்பெரும்பான்மை பெற்று வெற்றி பெறக்கூடிய அளவுக்கான வேலையை அந்த யுக்தியை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தளபதி அவர்கள் ரோட் ஷோஸ் பேஸ் பண்ணுறதுக்கான எல்லா திட்ட வடிவமும் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. எந்தெந்த மாதிரியான பிளானு, எந்தெந்த ஊரில் எந்தெந்த பிரச்சனை, எந்தெந்த அமைச்சர்கள் என்னென்ன பிரச்சனை பண்ணியிருக்காங்க, அந்த ஊரில் நீண்ட நாளாக தீர்க்கப்படாத பிரச்சனை என்னவாக இருந்துச்சு, எவ்வளோ சொத்து சேர்த்துருக்காங்க, இங்கே இருந்த ஏரிகள் குளங்கள் எத்தனை காணாமல் போயிருக்கு, இங்கே எவ்வளோ சாதியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ மாணவர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, எவ்வளோ வேலை வாய்ப்புகள் அழிஞ்சு போயிருக்கு, எவ்வளவு சிறு குறு தொழில்கள் நலிவடைந்து பூட்டப்பட்டிருக்கு, எவ்வளோ பேர் டாஸ்மார்க்கால அந்த விதவைகளை உருவாக்கி இருக்காங்க, எவ்வளவு இந்த நாட்டுடைய வளங்களை எல்லாம் திருடி கொண்டு அந்த இடத்துல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய திமுக நபர்கள் எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்றதை எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கும் பொழுது ஒவ்வொரு மாவட்ட தோறியாக தளபதி விஜய் அவர்கள் எல்லாத்தையும் பேசி அவங்க செய்யும் பொழுது அப்படியே தலைகீழ மாறும். நீங்க சொல்றத பார்த்தா மக்களுக்கான மாற்று கட்சி கண்டிப்பா தாவேக்கா தான், வேற மாற்றமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 100% அதுல என்னன்னாக்கா இவர் தான் அடுத்த மக்களின் முதல்வர்னு சொல்லிட்டாங்க. சரி, மக்களின் முதல்வர் அடுத்த மக்களின் முதல்வர் தளபதி விஜய் தான்ன்றது திட்டவட்டமாயிடுச்சு. இளைஞர்கள் தெளிவா முடிவு பண்ணிட்டாங்க. இளைஞர்களை மீறி இவங்க என்ன செஞ்சிட முடியும்? நான் கேட்குறேன், இளைஞர்களை மீறி தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்ன செஞ்சிட முடியும்? வாய்ப்பில்லை. எல்லாமே இளைஞர்கள் கை தான், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ தாவேக்கா தான் அடுத்து மாற்ற சக்தியாக இருக்கிறது. இவருடைய தலையெழுத்தை மாற்றப் போகிறது. இப்போவே பாருங்க, முதல்வர் கூட உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு கேள்விப்பட்டோம். நல்லபடியாக பூர்ணமாக குணமடைஞ்சு வரணும். ஏன்னா எங்களுக்கு சண்டை செய்ய ஆள் வேணும். உதயநிதி கூட நம்ம போய் சண்டை போட முடியாது. அரசியல் புரிதல் இல்லாத ஒரு நபர்கிட்ட போய் நம்ம என்ன பேச முடியும்? எப்பயுமே அரசியல் புரிதல் இருக்க ஆள்கிட்ட நீங்க அரசியல் பேசிட்டீங்கன்னு வச்சுங்களேன், புரியும். அரசியலே தெரியாத ஜாலியா இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க பேசிட்டீங்கன்னா, அரசியல் பேசிட்டீங்கன்னாக்கா நம்மள தான் முட்டா போய் மாதிரி அவன் பார்ப்பான். நம்ம வேற மாதிரி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எங்களுக்கு தளபதி வைசஸ் தளபதியாகத்தான் களம் இருக்கணும்ன்றதான் என்னுடைய விருப்பம். அப்படின்னும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் பரிபூர்ணமாக குணமடைந்து வரணும். உங்களோடு தர்க்க ரீதியாக அரசியல் ரீதியாக நாங்கள் சண்டை செய்து நாங்கள் அரியணையில் ஏறுவதையும் நீங்கள் அரியணை விட்டு இறங்குவதையும் பார்க்கணுன்றதுக்காக நீங்கள் பூர்ண குணமடையணும்னு சொல்லி கேட்டு